நடிக்கணும் இல்ல சினிமா துறைக்குள்ள வரணும் அப்படின்றது எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு பேஷன். ஸோ ஸ்கூல்ஸ் தான் அதுக்கான ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ தராங்க. ஸ்கூல்ஸ்ல நாடகங்கள்லாம் பண்ணி, பிறகு ஸ்கூல் ட்ராமாஸ்ல இருந்து அப்படியே வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்காக இல்லாட்டி வேற ஒரு விஷயங்களுக்காக நாங்க ஊர்கள விட்டு நகரங்கள நோக்கி நகர்ந்து வரக்குள்ள, விஷன் கேர் மூலமாக நீங்களும் தெளிவான பார்வையை பெற்றெடுங்கள். இங்க கிடைக்கக்கூடிய சில சில மேடைகள், இப்ப நாடகத்துறையில லயனல் வென்ட்ல சில சில மேடைகள் கிடைச்சது. அப்ப அதுல ட்ராமாலாம் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் 2014 நினைக்கிறேன் இந்த நாளை இயக்குனர் கலைஞர் டிவியில போயிட்டுருக்க அந்த டைம் வந்து ஒரு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஃபீவர் ஒன்று இருந்துச்சு. ஆனால் அப்போ அப்போ இப்போ இருக்க மாதிரி ஃபெசிலிட்டிஸ் அப்போ இருக்கல. அப்போ வந்து கொஞ்சம் கம்மியான ஃபெசிலிட்டிஸ் தான் இருந்துச்சு. ஃபோனில் மூவி பண்ணுற அளவுக்கு கூட ஃபெசிலிட்டிஸ் இல்லை. அப்போ ஸோ 5D கேமரா, கேனன் கேமரா, ஸ்டில் கேமராவை வந்து நாங்கள் அப்போயிலேருந்தே நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அது முடியலை. அதுக்கு பிறகு அந்த ஷார்ட் ஃபில்ம் அந்த கல்ச்சர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ரீலங்காவில் எமர்ஜ் ஆனிச்சு. அப்போ நிறைய பேர் படம் எடுத்தாங்க. அதில் எப்படி உள்ளுக்குள்ளே போகணும் அப்படின்லாம் தெரியாது. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் என்னை வந்து எனக்கு எனக்கு ஃப்ரெண்ட்லியாக வந்து நான் வந்து கிங்ரட்னம் அண்ணாக்கிட்ட வந்து இந்த கோமாளி கிங்ஸ் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னுக்கே வந்து ஒரு 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 இன்ட்ராக்ஷனில் இருந்தேன். அவரை வந்து ஜஃப்னாவில் வந்து ஒரு இதில் மீட் பண்ணியிருந்தேன் யாழ்ப்பாணத்தில். அப்போ யாழ்ப்பாணத்தில் மீட் பண்ணி அந்த இவெண்ட்டில் மீட் பண்ண பிறகு அவரை நான் சந்திச்சிருந்தேன். அங்கே வந்து ரினோ சாந்த்னு ஒரு பையன் வந்தார் கேண்டியில். அவங்களுக்கு தெரியுமா இருக்கும் ரினோன்னு, வெரி டேலண்டட் பர்சன். இப்போ ரினோ தான் என்னை ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் ஃபிலிம்லாம் அவர்கிட்ட ரெட் அண்ட் மவுஸில் வந்து ஒரு சின்ன கேரக்டரில் கேஸ்ட் பண்ணாங்க. அது வந்து அங்கே கேண்டியில் ஷூட் பண்ணோம். 3 பேர் தான், நான், அவர், இன்னொரு அவர்கிட்ட ஃப்ரெண்டு. ஸோ அது ரிலீஸ் ஆனிச்சு. அதுக்கு பிறகு அவங்க இருந்து அதே நேரத்தில் சிமல்டேனியஸ்லி தவான்னு ஒருத்தர் இருந்தார், தவாஜின்னு. அவர் இப்போ இப்போ சினிமாவிலேருந்து கொஞ்சம் ஆஃப் ஆகியிருக்காரு. அவர் ஒரு படம் எடுத்துகிட்டு இருந்தார், ஆட்டம் ஆரம்பம். இப்போ தான் ஆட்டம் ஆரம்பம், அப்போ அகிலன். அதெல்லாம் நான் நினைக்கிறேன் ஒரு 2014-15 அந்த பீரியட். அப்போ அதில் நான் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் அது மூலமாக வந்து சில லிங்க்குகளில் சில படங்கள், இப்போ யாத்திரைன்னு ஒரு படம் பண்ணேன், வாசு சார் ப்ரொடக்ஷனில். ராவன் தர்ஷன் ஒருத்தர் டிரெக்ட் பண்ணார். அதுக்கு பிறகு அதிலிருந்து ப்ரீச் ஆகி உள்ளுக்குள்ளே போனோடனே ரூபன் மூலமாக எனக்கு ரினோ ஆஞ்சலோ தெரியுமா இருக்கும், ஃபேமஸ் எடிட்டர் ஆஞ்சலோ. ஸோ ஆஞ்சலோ ஜான்ஸ் வந்து என்னோட மீட் ஆகினார். ஸோ ஆஞ்சலோ ஜான்ஸோட ஒரு பெரிய பயணத்தில் ரேன்னு ஒரு படம் நடித்தேன். அது பயங்கர ஹிட்டாக இருந்துச்சு. அப்புறம் அந்த ஆஞ்சலோ ஜான்ஸ் ஒரு 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 மைல்கல்னா ஆஞ்சலோ ஜான்ஸ்லேருந்து இப்போ இடையில வந்து லிங்கேஷ்னு ஒரு பையன் வந்து ஒரு படம் எடுத்தார். அதில் ஒரு சின்ன டாக்டர் மாதிரி ஒரு ரோல் ஒன்று பண்ணேன். அங்கேருந்து எனக்கு தேவ் கேமரா டிஓபி தேவ் ஃப்ரெண்ட் ஆனார். தேவ் மூலமாக எனக்கு குட் கேன் பி பேட் அப்படின்னு ஒரு படம் ஒன்று வில்லன் நான் பண்ணேன். ஸோ அதுலேருந்து அப்படி இது பண்ணது தான். அதுக்கு பிறகு அப்படி பிரவீன் கிருஷ்ணராஜாவுடைய அறிமுகம், அதில் தி மாதர் ஹீரோவாக பண்ணேன், எல்லாம் பார்த்தேன். அதுக்கு பிறகு இது இப்படி தான், இதுதான் அந்த பயணம். ஸோ அதுலேருந்து நரேஷ் வந்து 5 லிட்டில் ஃபிங்கர்ஸ்னு ஒன்று எடுத்தார். இப்போ இதுக்கு நடுவில் வந்து முரளி 800 வந்து ஆடிஷனுக்கு போனேன். ஆடிஷனுக்கு போகக்குள்ள அது ஆஞ்சலோ மூலமாக தான் எனக்கு அந்த ஆடிஷனே கிடச்சிச்சு. ஸோ தேங்க்ஃபுல் டு ஹிம், ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு ஹிம். அப்புறம் அங்கேருந்து முரளி 800லேருந்து சில கேட்ஸ் அப்படி இப்படியே எல்லாம் ஓப்பன் ஆச்சு. இப்போ கடைசியாக வந்து ஜடம், இவங்க யார், சாந்தா அவங்க ப்ரொடியூஸ் பண்ண ஜடம், அதை அடுத்த ஒரு மைல் கல்லு கொண்டு போய் விட்டுச்சு. அந்த மாதிரி தான் அது. ஸோ இதுதான் நான் கடந்து வந்த பாதை. ஆனால் இந்த கடந்து வந்த பாதை இது வந்து குயிக்காக நடக்கலை. அந்த கேட்ஸ் வந்து ஈஸியாக யாருக்குமே ஓப்பன் ஆகல. ஆமாம், அது நம்ம தான் அந்த கேட்ஸை போயிட்டு ரீச் பண்ணி டச் பண்ணி தொடச்சி. வேணா ஒரு இப்போ நீங்கள் சொன்ன மாட்டீங்க, நான் ஃபஸ்ட்டு ரினோஷாந்த் படத்தில் வந்து ஒரு சின்ன சைல்டு அப்யூஸ் பண்ணுற கேரக்டர். அது அப்படியே எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தி மாதரில் அப்யூஸ் பண்ணவங்கள கொலை பண்ணுற கேரக்டர். ஸோ வில்லன் நெகட்டிவ்லேருந்து ஹீரோ நெகட்டிவ்க்கு வாரத்துக்கே இவ்வளோ நாள் ஆனிச்சு. ஸோ அது அப்படி தான். ஸோ இந்த நெட்ஒர்க்கில் இருந்தோம்னாலே திறமை இருந்துச்சுன்னு சொன்னால் யாருமே, மற்றது என்னை பொறுத்த வரைக்கும் திறமைன்றதை தாண்டி நெட்வொர்க்கிங்கை தாண்டி எவ்வளோ டவுன் டு எர்த்தாக இருக்கோமோ, எவ்வளோ தூரம் நாங்கள் வந்து அந்த டிரெக்டரை, ப்ரொடியூசர்ஸை, கோ ஆர்டிஸ்ட்டை, அவங்கள எவ்வளோ தூரம் மதித்து அவங்க நேரத்தை எவ்வளோ தூரம் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறோமோ, ஸோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட கிட்ட வருவாங்க.